Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான vlog பார்த்துடலாம். நாங்க பாத்தீங்கன்னா காலையில 5 மணிக்கு எழுந்து உடனே ஃப்ரெஷ் ஆயிட்டு மீன் வாங்குறதுக்காக இன்னைக்கு பாத்தீங்கன்னா மீன் வாங்கியே ஆகணும்டா அப்படின்னு சொல்லி ஒரு 5:30 இருக்கும் கரெக்டாக கிளம்பிட்டோம் நாங்கள். ஆனால் காற்று பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து இனிமையான காலை நேரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி இருந்தது. அந்த காற்று அப்படியே இளம் வெயில் ஒரு மாதிரி அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த வானமும் அப்படியே சேர்த்து அந்த ஆரஞ்சு கலராக பார்க்குறதுக்கு என்ன ஒரு அழகு தெரியுங்களா. இதெல்லாம் வந்து நான் மகிக்கிட்ட நிறைய நாள் சொல்லுவேன், காலையில் வெள்ளனா ட்ராவல் பண்ணணும், அதுவும் கார்லலாம் ட்ராவல் பண்ணக்கூடாது, பைக்கில் தான் ட்ராவல் பண்ணணும் அப்படி சொல்லுவேன். அங்கே பாருங்க சூரியன் இப்போ தான் எழுந்து வர்றாரு, அவ்வளவு அழகான ஒரு இடமா இருந்துச்சு எங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னன்னாக்கா நம்மளுடைய நாகாஸ் ஒன்லி நேச்சுரலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹேர் ஆயில், ஸ்கின் ஆயில், க்ளோ சீரம், வெயிட் லாஸ் பவுடர், கால்சியம் பவுடர், இம்யூனிட்டி பூஸ்டர், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஆமாம், இந்த 17 ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாமே சிறுதானியங்கள் வச்சு பண்ணுறது, ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூரிய கூடார உலர்த்தி மூலமா நம்ம சன்லைட்டில் ப்ராசஸ் பண்ணுறது. இதில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பவுடர்லாம் சரியாக போச்சு, எப்போ ஆஃபர் போடுவீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் சீக்கிரமாக ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணுறேன். இப்போ என்னென்னா கொப்பரை வந்து நம்ம கிட்டத்துலலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன் அப்படின்னா ரொம்ப டிலே ஆச்சு அப்படின்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொப்பரை வந்து சல்ஃபர் போட்டு அதை வந்து பாதுகாத்து வச்சுக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் ரேட் ஏறும்போது நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா தெரியும் நிறைய பேருக்கு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், சல்ஃபர் போட்டால் அந்த காயை வந்து அப்படியே நம்ம பாதுகாத்து வச்சுக்கலாம், ஃபங்கஸ் ஆகாது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பட் எங்களுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா சல்ஃபர் இல்லாதது தான் தேவை எங்களுக்கு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு இடத்துல சொல்லி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சேர்த்து இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு மூட்டை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் நம்ம போய் இனிமேல் தான் எடுக்கணும். அதனால் நான் ஆஃபர் எப்போ அப்படின்றத சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குக்கிங் ஆயில் கொடுக்கல, ஹேர் ஆயில், ஸ்கின் ஆயில், க்ளோ சீரம், அப்புறம் நம்மளுடைய பிளாக் மேஜிக் ஹேர் ஆயில் எல்லாமே இனிமேல் உங்களுக்கு ஆஃபரில் வந்துடும். ஏன்னா பிளாக் மேஜிக் ஆயில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நாங்கள் கொடுக்கவே இல்லை, அதனால இனிமேல் அதெல்லாம் ஆஃபரில் வரும். பட் இந்த குக்கிங் ஆயில் மட்டும் நம்ம இன்னொரு வாட்டி ஆஃபர் போடும்போது பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு மேலே விற்கிறாங்க குக்கிங் ஆயில். அதனால நம்மளுக்கு வந்து நம்ம 360 அப்படி தானே லிட்டருக்கே கொடுக்குறோம். அதனால தான் ஸோ குக்கிங் ஆயில் மட்டும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் போடும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நாங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாங்கு நான் வேற நினைக்கிறேன், இடையில எதுவும் சாப்பிட்றது கேட்டால் இவன் மீன் உன்னால தாண்டி போயிருச்சுன்னு சொல்லுவானோன்னு சொல்லி போய் பார்த்தா மீனே இல்லை, சும்மா அளவாக இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து விற்பாங்கல்ல, அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா எனக்கு உயிரே கையில் இல்லைன்னு அந்த மாதிரி இருந்தது இந்த சம்பவம். அந்த கடலுக்கு சென்டராக பார்த்தீங்கன்னா ஒரு பாதை மாதிரி போட்டிருக்காங்க, அதுக்குள்ளே வண்டியை ஓட்டிகிட்டு வந்தார். எப்பா முருகா என்னைய காப்பாற்றி விட்டுறாரு. ஆமாம், நீச்சல் வேறு எனக்கு தெரியாதுன்ட்டு இருந்தேன் இவர்கிட்ட. அதுக்கப்புறம் பத்திரமா அவங்களுக்கெல்லாம் பயம் இல்லை, எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணினாவே பயமாக இருக்குது இப்போல்லாம், கடல்னாவே, அதுவும் நடுக்கடல் வேறு அது. அதுக்கப்புறமா வந்து அதிராம்பட்டினம், மல்லிப்பட்டினத்தில் மீன் கிடைக்கலையா, ஸோ ஓகே அதிராம்பட்டினம் வரலாம், அங்கேயும் எங்களுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறமா ஒரு கடையை பார்த்து நுழைஞ்சிட்டேன். இதை பார்த்தா லெக் பீஸ் மாதிரி தானே இருக்கு, நானும் அப்படி தான் நினச்சேன். எனக்கு என்னடா இது லெக் பீஸ் மாதிரியா தோணுதுரா பார்த்தா அப்படின்னு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா சுயம் இதெல்லாம் சொல்லுவாள் அது மாதிரி. அப்புறம் ஆளுக்கு கொஞ்சமாக எல்லாத்தையும் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கும் வாங்கிக்கிட்டு, இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கப்பில் வந்து ஒரே ஒரு பால்கோவா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து வண்டி ஓட்டும் போதே ஏதாவது குடிச்சு அப்படியே குடிச்சிக்கிட்டே வந்தால் கூட எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி. அதனால் நான் அதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே தான் வந்தேன். வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடனே நாங்கள் வீட்டில் அம்மா கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு அம்மா சமையல் பண்ணிவிடுவாங்க. தம்பி பாப்பா கிட்டேயே சொல்லிவிட்டு, ஏன்னா நம்ம பிள்ளைங்க தூங்கும்போது நாங்கள் கிளம்பணும், அதனால் அவங்க முடிச்சவொன்னே ரெட்டு சொல்லிடணும் வந்து அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து அவங்க முடிச்சுட்டாங்க கரெக்டாக சொல்லிவிட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காரில் பட்டுக்கோட்டை போக வேண்டிய வேலை இருந்துச்சு, அதனால் ஒரு 3 மூட்டையை நாங்கள் சிறுதானியங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். மற்றதெல்லாம் அவங்களே குட்டியானையில் வந்து ட்ராப் பண்ணிடுற, வீட்டிலே போட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம், எது எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இப்போ தேவையோ வறுக்கிறதுக்குன்னு எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இது பாருங்க, இவங்க மட்டும்தான் வெயிலில் குஜால்ட்டியாக இருக்கிறது. குட்டி ஸ்விம்மிங் பூல் வச்சு அதில் தண்ணியை போட்டு நல்லா குளிக்கிறாங்க. இது வந்து கீரை, இதெல்லாம் கட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா கம்பு தப்பிச்சு முளைச்சி வந்திருக்குது, அழகாக நல்லா பெருசாக முளைச்சிருச்சு. கொப்பரை எடுக்கிறது கிளம்பியாச்சு. எங்கே போயிருக்கோம் அப்படின்னா மகியோடைய ஃப்ரெண்டு, அவங்க கிளாஸ்மேட் அவங்க. ஸோ அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து அந்த சல்ஃபர் போட்டது தனி, அதை வந்து ஒதுக்கிடுவாங்க. நம்மளுக்கு வந்து கிராமத்துல இருந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க, வீடுகள்ல இருந்து 2 கிலோ 3 கிலோ கொடுப்பாங்க, அந்த மாதிரி கொடுப்பாங்க. பார்த்தீங்களா, சும்மா வெயிலில் காய போட்டு நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா வந்து அந்த காயாக
காயெல்லாம் ஒதுக்கி வச்சு அது ஒரு 50 கிலோ சேர்ந்துருச்சு. சரி இப்போதைக்கு அந்த 50 கிலோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிலோ வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்குது. சல்ஃபர் போட்டதுன்னா எத்தனை கிலோ வேணாலும் எடுத்துடலாம். இது வந்து அளவளவாக தான் கிடைக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே வர்ற வழியில் நம்மளுடைய வேலன் பார்க் வந்தாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆஃபர்னா ஒன்று நானுமே பார்த்தீங்கன்னா மகிழ்கிட்ட டே ஆஃபரில் எனக்கு எதெல்லாம் வாங்கி கொடுறா அப்படின்னு கேட்டுட்டு அங்கே வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு அங்கே தஞ்சாவூர்லேருந்து அம்மா ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக ரொம்ப சூப்பராக பேசினாங்க. அவங்கள பார்த்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு அதுக்கப்புறம் அம்மா இந்த ஏரியா ஃபுல்லுமே நல்லா தேய்ச்சி கழுவிட்டு நல்லா அது சன்லைட்டில் காஞ்சதுக்கு அப்புறமா கொப்பரை எடுத்து போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழு தேங்காயை உடைச்சு போட்டிருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் தேங்காய் கொட்டாங்குச்சிலாம் இல்லாமல் வெறும் தேங்காயை போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு. மழை வர்ற மாதிரி இருந்தால் கூட பாஞ்சு போய் எடுக்கணும். நாங்கள் என்ன பண்ணோம், இப்போ இந்த குழம்பு கிண்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஏன் மழை வர்ற மாதிரி இருக்கு எடு 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 அப்படின்னு போய் எடுத்துட்டோம். உட்காந்து சாப்பிடலான்னு பார்த்தா நல்லா வெயில் அடிக்குது. என்னடா இது அப்படின்னு திருப்பி போய் எடுத்து எங்கள் மாமியார் போட்டுட்டு இருந்தாங்க. இதுதான் இதில் காய வைக்கிறது வந்து பெரிய விஷயமா இருக்கு. நாங்கள் மேலே வந்து பார்க்கும்போது கரெக்டாக மட்டனை வந்து இவர் என்ன சொல்லிட்டாருன்னா ரசம் மாதிரி கேட்டார். அது மாதிரி அம்மா வச்சிருந்தாங்க. அப்புறம் சிக்கனை வந்து கிரேவி மாதிரி பண்ணிட்டாங்க. ரசம் மாதிரினா ஒன்றும் இல்லை, மட்டன் நல்லா கழுவிட்டு மட்டன் கூட உப்பு மிளகாய் கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளியை போட்டு விசில் அடிக்க விட்டுருவாங்க. அவ்வளவுதான். ஆனா நல்லா டேஸ்டா இருந்துச்சு. இது வந்து மெனக்கெட்டு சமைச்சிட்டுலாம் இருக்க வேண்டாம், அப்படியே கொடுத்துட்டா நல்லா தான் இருக்கு. இது வந்து அம்மா குக்கிங்க ஏன் குக்கிங் கிடையாது, மகி சொல்லி அதை செஞ்சது. ஏன்னா இவர் எல்லாமே சிம்பிளா தான் செய்வாரு. அப்படியே பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரத்தை எல்லாம் தேய்ச்சி முடிச்சாச்சு. அதுக்கு அப்புறம் பக்கத்துல பாத்தீங்களா ஒரு இடத்துல நீல கலர்ல ஊத்தி போட்டனே, அது வந்து பாத்ரூம் கிளீனர். அதை எடுத்து நான் கொஞ்சம் இதுல வேற ஒரு பாட்டில்ல ஊத்தி வச்சிருக்கேன். ஏன்னா இந்த சிங்க் சைடு மட்டும் பாத்தீங்கன்னா அது வேற ஒயிட் கலர் கவுண்டர் டாப்பா, ஏதாவது ஒரு கரை படுது. அது எதனால படுதுன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால அப்பப்ப இந்த மாதிரி பாத்ரூம் கிளீனரை போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு தேய்ச்சி கழுவுறது. பாத்ரூம் கிளீனர் வேணா பாத்ரூம் கிளீனர் ஊத்தி வந்துட்டாங்க. இல்ல இல்ல ஃப்ரெஷ்ஷா வாங்கும் போதே நான் கொஞ்சம் பாட்டிலுக்கு மாத்திடுவேன். அதனால அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கவுண்டர் டாப்ல வந்து நான் அப்படியே சூடா எந்த பொருளையும் வைக்கிறது கிடையாது. இது மாதிரி 4 விஷயம் 4 துண்டை வச்சுக்கிறது பக்கத்துலயே. சூடா இறக்கும் போது அப்படியே அது மேலே தூக்கி வச்சிடுறது. ஏன்னா சூடா வைக்கலாமானே எனக்கு தெரியல. நான் பார்த்தீங்கன்னா என்னங்க என்ன ட்ரெஸ் இது அப்படின்னு கேட்கப்படாது. இதை போட்டாதான் நம்மளுக்கு வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறதுக்கே ஈஸியா இருக்கும். அதே மாதிரி கவுண்டர் டாப்பை எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலையே முடிஞ்சுது. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க இந்த இது சம்மர் ஹேர் ஸ்டைல்லாம் நீங்கள் போடுங்க, ஃபர்ஸ்ட் எல்லாம் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி காட்டுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. என் மண்டையை பார்த்தா தெரியலையா, ஒரு கொண்டை மட்டும்தான். எப்பவுமே பார்த்தீங்கன்னா தலையில் வந்து ஏற்றி ஒரு கொண்டையை போட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு ஹேர் ஸ்டைலு பெஸ்ட்டு. நிம்மதியாக படனில் முடியே படாது, நிம்மதியாக இருக்கும். ஸோ அந்த வைப்ஸ் எல்லாத்தையும் அலசி போட்டுட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா சாமிக்கு வச்சுருப்போம் இல்லையா பூ, அதையும் எடுத்து காய போட்டுட்டு இது பார்த்தீங்கன்னா லெமன் தோல் வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். நான் நிறைய லெமன் பிழிஞ்சு இந்த மாதிரி லெமன் அது என்னது தொக்கு பண்ணி வச்சுட்டேன். சாப்பாட்டில் சுடு சாதத்தில் போட்டு அப்படியே பெரட்டி பிள்ளைங்களுக்கு மத்தியானத்தை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதோட தோல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் இது மாதிரி கட் பண்ணி காய வச்சுட்டேன். அதுவும் அது காயறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். வெயிலில் வச்சோன்னா சீக்கிரம் காஞ்சிரும். பட் நிழல்லையே நான் போட்டுட்டேன். ஃபேன் போடும் போதெல்லாம் அது பாட்டு காஞ்சிட்டு கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கூட நீங்கள் காய வச்சு பாத்திரம் தேய்க்கிற லிக்விடோட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம சாம்பல் போட்டு விளக்குற பழக்கம்லாம் இருக்குல்ல நிறைய பேருக்கு, இப்பயுமே நிறைய பேர் விளக்குறாங்க. இங்கே எங்கள் ஊர்லலாம் அடுப்பு கறி இருக்கு இல்லையா, அதை எடுத்து அது கூடயே நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் பாத்திரங்கள் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. பேண்ட் பார்த்தீங்கன்னா மகி எடுத்தது வந்து ஹைட்டாக இருந்துச்சு. அதை கட் பண்ணி லஜக் மஜக் பஜக்னு அதை தைச்சாச்சு. அடுத்தது வந்து என்னுடைய சுடிதார். நான் வந்து இப்போ கொஞ்சம் இந்த வெயிட் லாஸ் காம்போ ஃபாலோ பண்ணும்போது எனக்கு வந்து ரிசல்ட் எல்லாம் இருந்து அந்த ரிசல்ட்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் இந்த சுடிதார்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிடிச்சிட்டேன். ஏற்கனவே சில சுடிதார்லாம் போட்டிருப்பேன் நான். கொஞ்சம் அந்த வெயிட் கம்மியாகவும் என்ன ஆகுதுன்னா இன்னும் தொலைன்னு இருக்குது. ஸோ அதையும் நான் தச்சுட்டேன்னா எனக்கு வந்து வேலை முடிஞ்சது. வீட்டில் கண்டிப்பாக டெய்லரிங் மிஷின் ஒன்று இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கிழிஞ்சது கிளியாது ஒட்டுனது ஓட்டாது இது மாதிரி நம்மளே தச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இப்போ நான் பார்த்தீங்கன்னா 10 ரூபா 5 ரூபா கூட வாங்கி தச்சிருக்கேன் இப்போ. ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாதுல்ல. அதனால சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளே தச்சுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவசரத்துக்கு. அதனால வீட்டுக்கு ஒரு மிஷின் இருக்கணும், அது ரொம்ப நல்லது. நம்மளோட நாகாஸ் ஒன்லி நேச்சுரலில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் பாருங்கள். 17 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதில் இந்த வெயிட் லாஸ் காம்போலாம் பார்த்தீங்கன்னா செம்ம ரிசல்ட்டு. எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட். எல்லாத்தையுமே இந்த டைமிங்குள்ளே என்னால் சொல்ல முடியாது. ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாருங்கள். தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங், கொரியர் சார்ஜ் கிடையாது. நம்ம வெளிநாடுகளுக்கும் அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம். ஆஃபர் போடும்போது நான் ஷார்ட்ஸ் வீடியோ, நம்மளோட வீடியோ கம்யூனிட்டி எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுறேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.